வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிவெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள் பண்ண தரமான சம்பவங்களோட காமெடி தொகுப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்றாங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. நான் வீசுற எல்லா மீனும் வலையில விட போகுது. இதெல்லாம் ஒரு வெடி, இதை வரை கீழே வச்சு வெடிக்கணுமா? பத்த வெடி என்னடி பத்தவே மாட்டேங்குது? பத்திக்கிச்சு கீழே போட. சாராவது மோராவது எறி வீடியோவை இன்னைக்கு ரீல அப்லோட் பண்ணி ஆகணும். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. நான் ஒன்னும் டான்ஸ் ஆட வரலங்க, சோறு எங்க போடுவாங்கன்னு பார்க்க வந்தேன். அட ஒரு ஸ்டெப்பாவது போட்டு போமான்னு சொன்னதுக்கு போட்டாங்க பாரு. இயற்கையை ரசிக்கிறது ஒரு சுகம்னா அதனால வர பின் விளைவு இருக்கு. என்ன சொன்ன? பின் விளைவு. உனக்கு மூக்கு மேல கோவம் வந்தாலும் அழகா தாண்டி இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி பழி வாங்கியிருக்கான் பாருங்க. குழம்பு என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு, என்னாலே நம்ப முடியல. நானா சமைச்சேன்? ஐயோ ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நல்லா இல்லைனாலும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாங்க ஆண்கள். ஆனா அந்த பெண்கள் இருக்காங்களே, நான் ஏதாவது சொல்லப்பா, வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இந்த ட்ரிப் என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படத்திருக்கு. பாத்துடி, இருக்கத்துலயே உனக்கு தான் காஸ்ட்லியான கேக் வாங்கியிருக்கோம். அது இன்னைக்கு எப்படியா தின்னு தீர்த்தணும், அதனால பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சுமாரா தாண்டி இருக்கேன். உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல. இவளுங்க தான் ஏதோ மணப்பெண் மாதிரி 500 ml பெயிண்ட் 5 கோடிக்கு அடிச்சுட்டு வந்து என்னென்ன அலப்பற பண்றாங்க பாருங்க. हाय हाय होय होय हाय हाय होय होय बतोबती बतोबती. என்னைக்காவது இவனை ஆத்துல குளிப்பாற்ற வேண்டியதுதான். மாதிரிக்கான வாங்க தெரியுமா? ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைச்சவங்க புதுசா வச்ச பூந்தொட்டியே மறந்துட்டாங்களே. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அது என்ன, அவன் கூப்பிடும் போது தான் போகணுமா? எனக்கு தோணும் போது தான் போவனே. எப்படி போயிருக்காங்க பாருங்க. இடத்துல இடிச்சு அவனை கல்யாணம் பண்ண விடாம பண்ணணும். கால விரிங்கல. அட என்னம்மா அங்கேயே பயந்துட்டு இருக்கேன்? புதுசா பெட்டு வளர்க்கலான்னு கூட்டு வந்தேன், எனக்கே பயமா இருக்கு. அப்படி என்ன பெட்டு? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. என்னையே மோதிட்டல, இன்னைக்கு நானே அவளான்னு பாத்துறேன். அவனா நீ? பேக்ரவுண்ட் நல்லா இருக்கேன்னு போன அக்காக்கு பேக்ரவுண்ட் பஞ்சரு. இந்த துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஏக்கோ, உனக்கு எதுக்கு அந்த வேண்டத வேலை? கார்பெண்டருக்கு காசு குத்தமா இல்லாதப்பா. அப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்தா பரவாயில்லையா? வழிவிடு. சாதிக்க பிறந்தவடி இந்த சங்கவி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றி வேலை. தம்பி எப்படி? அக்கா பியூட்டிஃபுல்லா இருக்குக்கா, அப்படியே கண்டினியூ பண்ணுக்கா. என்னதான் இருந்தாலும் வெளியூர் பாட்டக்காரனா உள்ளூர் பாட்டக்காரி மதிச்சு தானே ஆகணும். ஏம்மா, நீ மதிக்கலாம் கூட பரவாயில்ல, அப்படிக்காவே உட்காருமா. எக்கோ பார்த்து சுத்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா கீழே வந்து தொலைய போற. ஏம்மா கரெக்டா குத்திச்சிடவில்ல? இப்ப பாரு. எவன்டா அவன் பெருக்கும் போது வீட்டு வாசல்ல இந்த வண்டி நிப்பாட்டினது அப்படின்னு திட்டிங்கன்னே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. உன்னால மட்டும் இல்லடா, என்னால ஈஸியா பண்ண முடியும், பாக்குறியா? ஏன் வேணாண்டின்னு சொன்னேன், குடுறா நான் ஓட்டி பாக்குறேன்னு பார்த்தா கடைசியில யாரும் ஓட்டி பார்க்காத முடிய அளவுக்கு பண்ணிட்டா. இது நல்லா இருக்கா? நல்லா இல்ல. இது அதை விட இது நல்லா இல்ல. டேய், இதுடா என்னால பண்ண முடியாது எதுவுமே இல்ல, பாக்குறியா? சும்மா போகாம போலீஸ்காரங்கிட்ட போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. கண்டி நிஜமா சொல்லிட்டே உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இப்ப பாரு. பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கேக்கு? அது சரி. கோல் போறதுலாம் ஒரு விஷயமா? இப்ப பாருன்னு போனாங்க. நல்ல வேளை மலையில நனையாம வந்தேன். ஏமா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் வாத்தோட வாழ்க்கையை முடிச்சிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்.
அடியாச்சி எக்ஸசைஸ் பண்ண சொன்னா இப்படி ஆயிட்டு உதைக்கிறது. அவங்க சீக்கிரமாக வரணும்னு பார்த்தாங்க. தெரியாதனமும் மேக்கப் கிட்ட குப்பையில் போட்டேன். புதுசாக வாங்கி தரேன்னு கேட்டால் வேணாம் அதை தான் வேணும்னு எடுக்க போனான். கடைசியில் என்ன உடும்பு மாதிரி இருக்கு? ஐயோ உடும்புதான். ஏம்மா நீங்கள் சாப்பாடு போட்டதை கூட மன்னிச்சிருவோம்மா, ஆனால் வேர்க்கக்கூடாதுன்னு போட்டிங்க பாரு ஃபேனு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்பயாவது ரெஸ்ட் எடுப்போன்னு எடுத்தாங்க. அடடா இவங்க சண்டை போட கூப்பிடுறாங்களா இல்லை சமரசம் பண்ண கூப்பிடுறாங்களான்னு தெரியலையே. ஏக்கா சேங்க விட உன் கொண்ட சேவல் துப்பி சூப்பர்க்கா. ஏண்டி இந்த ஒரு பெனால்டி கிரிக்க மாட்டேங்க எப்படியா தடுத்துறீங்க, நம்ம தான் வேணும்னு சொல்ல. அவ்வளவுதானே, இப்ப பாரு. அப்படி இந்த லைக் பட்டன் என்னதான் இருக்குன்னு தெரியல, ஒரு லைக் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறாங்க பாருங்க. ஏய் இது பொம்பளை குரங்க தானே, எவ்வளவு கியூட்டா இருக்கு. யார பார்த்து பொம்பளை என்ன? ஏண்டி வெடிய வச்சு லைட்டர் எடுத்துருவானா, எதை வச்சு எதை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க. ஐயோ கெட்டப்ப போட்டவங்க கேரக்டர் மறந்துட்டாங்களே. எனக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்ப பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். ஒருவேளை சங்ககால சயின்டிஸ்டா இருப்பாங்களோ. வாஷிங் மிஷின் வாங்கி எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சைக்கிளையும் வாஷிங் மிஷினா மாத்திட்டாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. உப்பு மட்டும் இருந்தா தரோம். அவ்வளோதானே, இதோ தரோம். ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்னு சொன்னா நம்புவீங்களா? பாருங்க பிராங்க்ன்ற பேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு. உயிரே உயிரே ஒரு கொட்டை சீக்கிரமா முடிச்சு விடு. ஐ நல்லா இருக்கே. அக்காவோட கேமிங் தண்ணியில கால் படணும்னு இல்லை, கல் மேல கால் படணும்னு நினைச்சிருக்காங்க பொழுது. அதான் கல்லை வச்சு வச்சு தாண்டி இருக்காங்க. எவன்டா அக்காக்கு கேமை தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது? எக்கோ தண்ணி படாம இருக்கணுங்கா. போறவனுங்க ஒழுங்கா போறானுங்களா பாரு, போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டே போறானுங்க. டேய் ஒழுங்கா அக்காவை பேச விடுங்கடா. இது விக்கா ஒரிஜினல் பாத்திர வேண்டியதுதான். அக்கா வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்மளுக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ணணும். நம்மளுக்கு எது வரலையோ வாயை கூட திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ களத்தில் இறங்கி வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டியக்கா. உனக்கெல்லாம் டான்ஸை பற்றி என்ன தெரியும்னு கேட்டுட்டானா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்க. இந்த உலகத்தில் சரியான விஷயத்தை கூட கரெக்டாக தப்பாக புரிஞ்சிக்க முடியும்னா பெண்களால் மட்டும்தாங்க முடியும். நம்மளையா இந்த சம்பவத்தை பாருங்க. என்னடா கூட்டமே இல்ல? நீ பண்ற சம்பவத்துக்கு இதே போதும். எதே சம்பவமா? அடுத்து வரவங்க எல்லாருமே ஏற்குமாரா பண்ணி ஏடா கூடமா உதவாங்கிறவங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.